متكبر سبحان الله عما يشركون والله الخالق البارئ المصور الأسماء الحسنى هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. صلي على رسوله الكريم. أما بعد. நிகழ்ச்சியின் துவக்கமாக கிராத் ஓதி துவங்க சகோதரர் ஹட் சஹீம் அவர்களை அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு சூரத்துல் இன்ஃபிதார் மக்கியா. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸஸ் ஸமாஉ ஃபதரத் وإذا الكواكب انتثرت وإذا البحار فجرت وإذا القبور بعثرت علمت نفس ما قدمت وأخرت يا أيها الإنسان ما غرك بربك الكريم الذي خلقك فسواك فعدلك في أي صورة ما شاء ركبك كلا بل تكذبون بالدين وإن عليكم لحافظين كراما كاتبين يعلمون ما تفعلون إن الأبرار لفي نعيم وإن الفجار لفي جحيم يصلونها يوم الدين وما هم عنها بغائبين وما أدراك ما يوم الدين ثم ما أدراك ما يوم الدين يوم لا تملك نفس لنفس شيئا والأمر يومئذ لله صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. மாஷா அல்லாஹ், ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அடுத்ததாக சகோதரர் எஸ் ஹனிஃபுதீன் அவர்களை துஆ பொருளுடன் கூற அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு துஆ பொருளுடன்.
காலையில் ஓதும் துஆ அஸ்பஹ்னா வ அஸ்பஹல் முல்கு லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலத்தின் இரட்சகனாகிய அல்லாஹ்வுக்காகவே நாங்களும் அனைத்தாச்சும் காலை நேரத்தில் ஆகிவிட்டோம். மாலையில் ஓதும் துஆ அம்சைனா வ அம்சைல் முல்கு லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலத்தின் இரட்சகனாகிய அல்லாஹ்வுக்காகவே நாங்களும் அனைத்தாட்சியும் மாலை நேரத்தில் ஆகிவிட்டோம். நல்ல காரியங்கள் செய்யும் முன் ஓதும் துஆ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளான் என்கிற அன்புடையும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன். நல்லவற்றை பெற்றுக்கொண்டால் ஓதும் துஆ அல்ஹம்துலில்லாஹி. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு. உதவி உபகாரம் செய்தால் ஓதும் துஆ ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அல்லாஹ் உங்களுக்கு நட்கூலியை வழங்குவானாக. மேலே ஏறும் முன் ஓதும் துஆ அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன். கீழே இறங்கும் முன் ஓதும் துஆ சுப்ஹானல்லாஹி, அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். தும்மல் வந்தால் ஓதும் துஆ அல்ஹம்துலில்லாஹி. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. யர்ஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு அருளை புரிவானாக. யஹ்திகுமுல்லாஹு வ யுஸ்லிஹ் பாலக்கும், அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழியை காட்டி உங்கள் காரியங்களை சீராக்கி வைப்பானாக. எந்த செயலை செய்ய நாடினாலும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினான், மாஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடி நடந்தது. அல்லாஹ் அக்பர், சுப்ஹானல்லாஹி, அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். துன்பமான செய்தியை கேட்டால் ஓதும் துஆ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்காகவே உள்ளோம், மேலும் அவனிடமே நாம் திரும்பி செல்லக்கூடியவனாக உள்ளோம். கோபம் வந்தால் ஓதும் துஆ அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அல்லாஹ் விரட்டி அடிக்கப்பட்ட சைத்தானிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. சகோதரர் எம் ராசித் அவர்களே சூரத்துல் ஹுமஸா பொருளுடன் கூற அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு சூரத்துல் ஹுமஸா குரலுடன். அஊஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வய்லுல் லிகுல்லி ஹுமஸாத்தில் லுமஸா அல்லஸீ ஜமஅ மாலன் வ அத்ததா யஹ்ஸபு அன்ன மாலஹு அஹ்லதா கல்லா லயுன்பஸன்ன ஃபில் ஹுதமா வமா அத்ராக மல் ஹுதமா நாருல்லாஹில் மூகதா அல்லதீ தத்லிஉ அலல் அஃஇதா இன்னஹா அலைஹிம் முஹ்ஷதா ஃபீ அமதின் முமத்ததா. பொருள்: விரட்டி அடிக்கப்பட்ட சைத்தானின் தீங்கிலிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அளவற்ற அல்லாஹ்வின் நிகரற்ற அன்புடையோன் மீக அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். குறைச்சல் இப்புறம் பேசி திரியும் ஒவ்வொருவனுக்கு கேடுதான். அத்தகையவன் செல்வமே நிலையாக இறுக்கமான எண்ணிப் பொருளை சேகரித்து எண்ணிக்கொண்டிருக்கிறான். நிச்சயமாக தன் பொருளை தன் உலகில் நித்தியனாக என்றும் நிலத்திற்கு அவன் செய்யுமாறு அவன் எண்ணுகிறான். அப்படி அல்ல, நிச்சயமாக அவன் ஹுதாமாவில் எரியப்படுவான். ஹுதாமா என்ன என்பதை உமக்கு அறிவித்தது எது? அது எரிந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நெருப்பாகும். அது உடலில் பட்டதும் இதயங்களின் மீது பாயும். நிச்சயமாக அவர்களை சூழ்ந்து மூடப்பட்டதாயிருக்கும். நீண்ட கம்பங்களில் அவர்கள் கட்டப்படுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக சகோதரர் ஐ நசீம் அவர்களை முதல் 2 கலிமா பொருளுடன் கூற அழைக்கிறேன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு 2 கலிமாவும் பொருளும். ஒன்றாம் கலிமா தையிப் லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹி. பொருள், வணக்கத்திற்கு குறின் அல்லாஹ் தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கின்றார்கள். இரண்டாம் கலிமா ஷஹாதத் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. பொருள், உண்மையாக வணக்கத்திற்கு குறின் அல்லாஹ் தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை என்று உண்மையாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய அடியாரும் திருத்தூதராகவும் இருக்கின்றார்கள் என்றும் நான் சாட்சி கூறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், ஜஸாகுமுல்லாஹ் கைரா. அடுத்ததாக சகோதரர் ஏ பிலால் அண்ட் தி இல்ஹான் மூன்றாம் கலிமா பொருளுடன் கூற அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மூன்றாம் கலிமா பொருளுடன். மூன்றாம் கலிமா தன்ஜீது சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அஜீம். பொருள், அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன், புகழ் யாவும் அல்லாஹ்வுக்கே உரித்தானது. அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அல்லாஹ் மிக பெரியவன். பாவத்தை விட்டு விலகி இருக்கவும், நன்மையான காரியத்தை செய்யவும், கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் உதவியை கொண்டு வேறு யாரும் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. மாஷா அல்லாஹ், ஜஸாகுமுல்லாஹ் கைரா. அடுத்ததாக சகோதரர்கள் எஸ் மஃப்ரூக் அண்ட் எஸ் ஹபீஸ் அவர்களை நான்காம் கலிமா பொருளுடன் கூற அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு நான்காம் கலிமா பொருளுடன். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து பியதிஹில் ஹைரு வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். பொருள், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு யாரும் இணை இல்லை. ஆட்சியும் புகழும் அவனுக்கே சொந்தம். அவனே உயிர் கொடுக்கிறார், அவனே மரணிக்க செய்கிறார். எல்லா நன்மைகளும் அவன் கையிலே இருக்கின்றன. அவன் அனைத்து பொருள்களும் மிகச் சக்தியுள்ளவனாக இருக்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், ஜஸாகுமுல்லாஹ் கைரா. அடுத்ததாக சகோதரர் எஃப் வாஃபிக் அவர்களை ஐந்தாம் கலிமா பொருளுடன் கூற அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கலிமா இஸ்திஃபா. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க அன் உஸ்ரிக பிக ஷைஅன் வ அனா அஅலமு அஸ்தக்ஃபிருக பிமா லா அஅலமு. பொருள், யா அல்லாஹ்,
நான் அறிநிலையில் உனக்கு இணையப்பிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். நான் அறியாத நிலையில் உனக்கு இணையப்பிலிருந்து உன்னிடம் பாவனமே தேடுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وعليكم السلام ورحمة الله وبركاته. ما شاء الله ஜஸாக்குமுல்லாஹு கைரா. அடுத்ததாக சகோதரர்கள் ஏ பஹீம் ஏ உஸ்மான் அவர்களை தொழுகையில் பணிந்து அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொழுகைகள் 14. அதற்கு அர்கான் என்று கூறப்படும். 1 நியத் செய்தல், 2 தக்பீர் தஹ்லீமா அல்லாஹ் அக்பர் கூறுதல், 3 நேராக நிலை நிற்பது, 4 ஒவ்வொரு ரக்காத்திலும் சூரா ஓதுவது, 5 ருக்கு செய்தல், 6 சிறிலே அதாவது ருக்குவிலே எழுந்து நேராக நிமிர்ந்து நிற்றல், 7 சஜதாக்கள் செய்தல், 8 சிரிப்பு அதாவது சஜதா, 9 ருக்கு சிறிலே சஜிதா சிரிப்பு ஆகியவற்றிற்கு நேரம் தாமதித்தல், 10 கடைசி இருப்பு அதாவது தொழுகையில் இருந்திருக்கார்கள், 11 கடைசி இருப்பில் அத்தியாயத்து ஓதுதல், 12 கடைசி இருப்பில் அத்தியாயத்துக்கு ஸலாத் ஓதுதல், 14 அனைத்து பரகளின் கடமை செய்தல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وعليكم السلام ورحمة الله وبركاته. ما شاء الله. அடுத்ததாக என் அர்ஷத் சூரத்துல் ஃபாத்திஹா மக்கியா. ஜே ரயான் அண்ட் எஸ் ஜம்சீர் சூரத்துல் ஃபாத்திஹா பொருளுடன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு சூரத்துல் ஃபாத்திஹா பொருள். நிறுத்தியடிக்கப்பட்ட சைத்தானை தீங்கிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன். அளவற்ற நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அவன் அகிலத்தார் யாவரையும் படைத்து பரிபக்குவப்படுத்தவன். அளவற்ற அல்லாஹ் நிகரற்ற அன்புடையோன். தீர்ப்பு நாளில் அதிபதி. யா அல்லாஹ், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவியும் தேடுகிறோம். நீ எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக. அவ்வழி எவர்களுக்கு நீ அருள் புரிந்தாயோ அவர்கள் சென்ற வழி உன் கோபத்துக்கு ஆளானவர்களும் வழி தவறியவர்களும் சென்ற வழி அல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وعليكم السلام ورحمة الله وبركاته. மாஷா அல்லாஹ் ஜஸாக்குமுல்லாஹு கைரா. அடுத்ததாக சகோதரர் எஸ் சமீத் அவர்களை சாப்பிடுவதன் சுன்னத்துகள் கூற அழைக்கிறேன். சாப்பிடுவதன் சுன்னத்துக்கள்: 1 விரிப்பை விரிப்பது, 2 2 கைகளை மணிக்கட்டு வரை கழுகுவது, 3 சாப்பிடும் முன் துவா ஓதுவது,
4 ஒரு காலை மடக்கி வைத்து மற்றொரு காலை குத்து வைத்து உட்காருவது அல்லது அத்தஹியாத் முறைப்படி உட்காருவது. 5 வலது கையால் சாப்பிடுவது. 6 தன் பக்கம் இருந்து சாப்பிடுவது. 7 3 விரல்களால் சாப்பிடுவது. 8 உணவு கீழே விழுந்தால் அதை எடுத்து சாப்பிடுவது. 9 தட்டை வெளித்து கைவிரல்கள் சூப்பியும் சாப்பிடுவது. 10 சாய்ந்து கொண்டு சாப்பிடக்கூடாது. 11 உணவை குறை கூறக்கூடாது. 12 மிகவும் சூடாக சாப்பிடக்கூடாது. 13 சாப்பிட்ட பிறகு துவா ஓதுவது. 14 சாப்பிட்ட பிறகு கைகளை வாய்க்க பிடித்துக் கொள்வது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. அடுத்ததாக சகோதரர் எம் சுஹைல் அவர்களை கிராத் சூரா ரஹ்மான் ஓத அழைக்கிறேன். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولمن خاف مقام ربه جنتان فبأي آلاء ربكما تكذبان ذواتا أفنان فبأي آلاء ربكما تكذبان فيهما عينان تجريان فبأي آلاء ربكما تكذبان فيهما من كل فاكهة زوجان فبأي آلاء ربكما تكذبان صدق الله العليم. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. மாஷா அல்லாஹ், ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. அடுத்ததாக சகோதரர் எம் பாசித் அவர்களை கூற அழைக்கிறேன். வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பே தூக்கத்தின் சுன்னத்துகள். 1 இசாவுக்கு பின் விரைவாக தூங்குவது, வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது. 2 தூங்கும் முன் ஆடைகளை மாற்றிக்கொள்வது. 3 ஒழுவுடன் தூங்குவது. 4 3 முறை படுக்கையை உதறுவது. 5 கண்களுக்கு 3 முறை சுர்மா இடுவது. 6 3 முறை இஸ்திக்ஃபார் ஓதுவது. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவ ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலை. 7 தஸ்பீக் பாத்திமா சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹ் அக்பர் 34 முறை ஓதுவது. 8 3 குல் சூரா ஓதுவது. சூரா இக்லாஸ், சூரா ஃபலக், சூரா நாஸ். 9 வலது பக்கம் குறுக்கணித்து படுத்து கையை கன்னத்து கீழ் வைப்பது. 10 குப்புரை படுக்காமல் இருப்பது. 11 தூக்கத்தின் துஆ ஓதுவது. அல்லாஹும்ம பிஸ்மிக அம்மூத்து வஹியா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். அடுத்ததாக ஹஜ் ஆஃபில் 10 ஹதீஸ் என் அர்ஷத் 10 ஹதீஸ் பொருளுடன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ். நீ எதை கேட்டாலும் அல்லாஹ்விடமே கேள். அஃஸலுல் அமால் இன்தல்லாஹி ஸலாத்து ஃபீ அவ்வலி வக்திஹா. அல்லாஹ்விடம் செயல்களில் மிகச் சிறந்தது தொழுகை அதன் ஆரம்ப நேரத்தில் தொழுவதாகும். தூபா லிமன் தாபா கஸ்புஹு. எவருடைய சம்பாத்தியம் ஹலாலாக இருக்குமோ அவருக்கு சுபசோகனம் உண்டாகட்டும். இதா தஹல்தும் பைத்தன் ஃபஸல்லிமு அலா அஹ்லிஹி. நீங்கள் வீட்டிற்குள் நுழையும் போது வீட்டில் உள்ளவர்களுக்கு சலாம் கூறுங்கள். லா யதுஹுலுல் ஜன்னத நம்மாம். கோல் சொல்பவர் சொர்க்கம் புக மாட்டார்.
அஹ்சனுல் கலாமி கலாமுல்லாஹ். சொற்களில் சிறந்தது அல்லாஹ்வுடைய சொல்லாகும். அத்துஆஉ சிலாஹுல் முஃமின். துஆ முஃமினின் ஆயுதமாகும். மனித்தஆ மா லைஸ லஹு ஃபலைஸ மின்னா. தனக்கு சொந்தமில்லாததை சொந்தம் கொண்டாடுபவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. ஈஸர் ரப்பி ஃபீ ரீஸல் வாலித. அல்லாஹ்வின் திருப்தி தந்தையின் திருப்தியில் இருக்கிறது. இன்னல்லாஹ ரஃபீகுன் யுஹிப்புர் ரிஃப்கா. நிச்சயமாக அல்லாஹ் மென்மையானவன், மென்மையை மட்டுமே விரும்புகிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், ஜஸாகுமுல்லாஹு கைரா. அடுத்ததாக சகோதரர் ஏ சாஜித் அவர்களை தண்ணீர் குடிப்பதின் சுன்னத்கள் கூற அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு தண்ணீர் குடிப்பதன் சுன்னத்துகள். 1. வலது கையால் குடிப்பது. 2. உட்கார்ந்து குடிப்பது. 3. பார்த்து குடிப்பது. 4. பிஸ்மில்லாஹ் சொல்லி குடிப்பது. 5. 3 முறை சுவாசித்து குடிப்பது. 6. குடித்த பின் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், ஜஸாகுமுல்லாஹு கைரா. அடுத்ததாக எம் ஆதில் அவர்களை குளிப்பின் பல்லுகள் கூற அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு குளிப்பின் பல்கள் 2. 1. கடமையான குளிப்பு என நியத் வைப்பது. 2. உடல் முழுவதும் ரோமத்தின் அளவு கூட விட்டு விடாமல் தண்ணீர் ஊற்றி குளிப்பது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وعليكم السلام ورحمة الله وبركاته. மாஷா அல்லாஹ், ஜஸாகுமுல்லாஹு கைரா. அடுத்ததாக சகோதரர்கள் ஹஜ் ஆஃபீல் அண்ட் எஸ் ஜாசிர் பொருளுடன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு சூரத்துல் ஹஸ்ர் மக்கியா. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். فكان عاقبتهما أنهما في النار خالدين فيها وذلك جزاء الظالمين. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. ولا تكونوا كالذين نسوا الله فأنساهم أنفسهم أولئك هم الفاسقون. لا يستوي أصحاب النار وأصحاب الجنة. أصحاب الجنة هم الفائزون. لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله
وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. السلام عليكم பின்வரும் முடிவை திறந்திருப்பதால் அதில் பின்வரும் நிஜமாக இருப்பார்கள். மேலும் ஒவ்வொருவரும் நாளைக்காக தான் முற்படுத்தி வைத்திருப்பதை பார்த்து கொள்ளட்டும். இன்னும் நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். அன்றியும் அல்லாஹ்வை மறந்துவிட்டவர்கள் போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். ஏனெனில் அவர்கள் தங்களையே மறக்கும்படி அல்லாஹ் செய்துவிட்டான். நபியே, நாம் இந்த குர்ஆனை ஒரு மலையின் மீது இருக்கின்றோமானால் அது அல்லாஹ்வின் பயத்தால் நடுங்கி பிளந்து போவதாக கண்டிருப்பீர். மேலும் இந்த உதாரணங்கள் அவற்றை சிந்திக்கும் பொருட்டு நாம் விளக்குகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக ஹஜ் நௌஃபல் என் அர்ஷத் கடைசி 20 ஹதீஸ் பொருளுடன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 20 ஹதீஸ் பொருளுடன். இத சந்த வஸ்தைன் பில்லாஹ், நீ உதவி தேடினால் அல்லாஹ்விடமே உதவி தேடுவாயாக. ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வல்லமஹு, உங்களில் மிகச்சிறந்தவர் திருக்குர்ஆனை தானும் கற்று அதை பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவரே ஆவார். அத்தாஜிரு ஸதூகுல் அமீனு மஅன் நபிய்யீன வஸித்தீகீன வஸுஹதா, உண்மை நாணயம் உள்ள ஒரு வியாபாரி மறுமை நாளில் உண்மையாளர்கள், நபிமான்கள், ஷஹீதுகள் ஆகியோருடன் இருப்பார். லா தஸுப்பன்ன அஹதா, எப்போதும் யாரையும் திட்டாரே. அஸ்ஸஹீயு கரீபும் மினல்லாஹி கரீபும் மினல் ஜன்னah, தர்மம் பொருட்களில் குறைவை ஏற்படுத்தாதே. இத்தகில்லாஹ ஹைசுமா குன்த, நீ எங்கிருந்தாலும் அல்லாஹ்விற்கு பயப்படு. அத்வாஉ முஹல் இபாதா, துஆ வணக்கங்களின் மூளையாகும். இயாக்கும் வகஸ்ரத ஹில்ஃபி ஃபில் பைத், வியாபாரத்தில் அதிகமாக சத்தியம் செய்வதை விட்டும் தவிர்த்திருங்கள். மல்லம் யஸ்குரின் நாஸ லம் யஸ்குரில்லாஹ், மக்களுக்கு நன்றி செலுத்தாதவர் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தியவர் ஆக மாட்டார். அல் கலிமத்து தையிபத்து ஸதகா, நல்ல வார்த்தை பேசுவதும் தர்மமாகும். அஜில்வுல்லாஹ் யஃபிர் லகும், அல்லாஹ் தஆலாவின் மேன்மையை மனதில் நிறுத்துங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். சூமு தஸீஹு, நோன்பு வையுங்கள், ஆரோக்கியம் பெறுவீர்கள். லஅனல்லாஹு சாரிக், அல்லாஹ் திருடனை சபிக்கின்றான். லா துமாரி அஹாக், உன் சகோதரரிடம் சண்டை செய்யாதே. இன்னல் கஸப மினஷ் ஷைத்தான், நிச்சயமாக கோபம் சைத்தானால் ஏற்படுகிறது. மன் அதாஅனி தஹலல் ஜன்னத, எவர் என்னை பின்பற்றுகிறாரோ அவர் சொர்க்கம் புகுவார். மா நகஸத் ஸதகது மின் மால், தர்மம் பொருட்களில் குறைவை ஏற்படுத்தாது. ஜலபுல் ஹலாலி வாஜிபுன் அலா குல்லி முஸ்லிம், ஹலாலை தேடுவது ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் கட்டாய கடமையாகும். தஹாதவு தஹாபு, அன்பளிப்புகளை பரிமாறிக்கொள்ளுங்கள், அன்பை வளர்த்துக் கொள்ளுங்கள். இய்யாக்கும் வல் கிஸ்பு, பொய் சொல்வதிலிருந்து தவித்திருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. அடுத்ததாக சகோதரர் இர்ஃபான் அவர்களை தொழுகையின் சர்த்துக்கள் கூற அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொழுகையின் ஷர்த்துகள். தொழுகை சீர்பட 7 விஷயங்கள் தேவை. அதற்கு ஷர்த்துகள் எனப்படும். 1. உடல் சுத்தமாக இருப்பது. 2. உடை சுத்தமாக இருப்பது. 3. தொழுகும் இடம் சுத்தமாக இருப்பது. 4. மானத்தை மறைப்பது. 5. தொழுகைக்கான நேரமாக இருப்பது.
6 ஒழுவுடன் இருப்பது. 7 கிப்லா திசையை முன்னோக்குவது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وعليكم السلام ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. மாஷா அல்லாஹ். என் அர்ஷத் சூரத்துல் தாஹா பொருளுடன். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. طه ما أنزلنا عليك القرآن لتشقى إلا تذكرة لمن يخشى تنزيلا ممن خلق الأرض والسماوات العلى الرحمن على الأرش استوى له ما في السماوات وما في الأرض وما بينهما وما تحت الثرى وإن تجهر بالقول فإنه يعلم السر وأخفى الله لا إله إلا هو له الأسماء الحسنى. وهل أتاك حديث موسى إذ رأى نارا فقال لأهلهم كثوا إني آنست نارا لعلي آتيكم منها بقبس أو أجد على النار هدى فلما أطاها نودي يا موسى إني أنا ربك فاخلع نعليك إنك بالوادي المقدس طوى وأنا اخترتك فاستمع لما يوحى إنني أنا الله لا إله إلا أنا فاعبدني وأقيم الصلاة لذكري. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. விரட்டி அடிக்கப்பட்ட ஷைத்தானின் தீங்கிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாக எல்லாம் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். தாஹா நபியே, நீர் துன்பப்படுவதற்காக நாம் இந்த குர்ஆனை உன் மீது இறக்கவில்லை. நம்மை அஞ்சுவோருக்கு ஓர் உபதேசமாகவே அன்றி நாம் இந்த குர்ஆனை இறக்கவில்லை. பூமியையும் உயர்ந்த வானங்களையும் படைத்தவனிடமிருந்து அது இறக்கி அருளப்பட்டது. அவன் அளவற்ற அருளாளன். தன் கண்ணியத்திற்கு தக்கவாறும் மகத்துவத்திற்குரியவாறும் அரிசின் அரியாசனத்தின் மீது இருப்பது அவனுக்கு எவ்வாறு தகுமோ அவ்வாறே அரிசின் அரியாசனத்தின் மீது நிலையானான். பூமியில் உள்ளவையும் வானங்களில் உள்ளவையும் இவ்விரண்டிற்கும் இடையில் உள்ளவையும் மண்ணுக்கு அடியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன. நபியே, நீர் சொல்லே உறக்கச் சொன்னாலும் நிச்சயமாக அவன் ரகசியத்தையும் அதை விட மறைவானதையும் அறிகிறான். அல்லாஹ் அவனை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறில்லை. அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன. இன்னும் நபியே, மூசாவின் வரலாறு உம்மிடம் வந்ததா? அவர் நெருப்பை கண்டு தம் குடும்பத்தாரிடம், நீங்கள் இங்கு சிறிது தங்குங்கள், நிச்சயமாக நான் நெருப்பை கண்டேன். ஒருவேளை அதிலிருந்து ஓர் எரிகொள்ளியை கொண்டு வரவோ அல்லது அந்நெருப்பின் உதவினால் நாம் செல்ல வேண்டிய பாதையை கண்டுபிடிக்கலாம் என்று கூறினார். அவர் நெருப்பின் அருகே வந்தபோது மூசாவே என்று அழைக்கப்பட்டார். நான் தான் உன்னுடைய இறைவன், நான் தான் உன்னுடைய இறைவன், நான் தான் உன்னுடைய இறைவன், நான் தான் உன்னுடைய இறைவன். இன்னும் நான் உம்மை என் தூதராக தேர்ந்தெடுத்தேன். ஆதலால் வஹீயின் வாயிலாக உமக்கு அறிவிக்கப்படுவதற்கு நீர் செவியேற்பீராக. இன்னும் நான் தான் அல்லாஹ், என்னை தவிர வேறு தெய்வம் இல்லை. ஆகவே நீர் என்னையே வணங்கும். என்னை நினைவு கூறுவதற்காக தொழுகையை நிலைநிறுத்தும். وآخر دعوانا وأن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. மாஷா அல்லாஹ், ஜஸாக்குமுல்லாஹ் கைரா. அடுத்ததாக என் அர்ஷத் அல்லாஹுடைய பெயர்கள் 99. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி அவ்வளோ முடிஞ்சு. அதுக்கு هو الله الذي لا إله إلا هو الرحمن الرحيم الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر الخالق
البارئ المصور الغفار القهار الوهاب الرزاق الفتاح العليم القابض الباسط الخافض الرافع المعز المذل السميع البصير الحكم العدل اللطيف الخبير الحليم العظيم الغفور الشكور العلي الكبير الحفيظ المقيت الحسيب الجليل الكريم الرقيب المجيب الواسع الحكيم الودود المجيد الباعث الشهيد الحق الوكيل القوي المتين الولي الحميد المحصي المبدئ المعيد المحيي المميت الحي القيوم الواجد الماجد الواحد الأحد الصمد القادر المقتدر المقدم المؤخر الأول الآخر الظاهر الباطن الوالي المتعالي البر التواب المنتقم العفو الرؤوف مالك الملك ذو الجلال والإكرام المقسط الجامع الغني المغني المعطي المانع الضار النافع النور الهادي البديع الباقي الوارث الرشيد الصبور. السلام عليكم ورحمة الله وبركاته. இறுதியாக சிறப்புரையாற்ற போலானி அவர்களை அழைக்கின்றேன். சேர் எடுத்து போடுறான். இந்த சேர் எடுத்து போடுறான். அங்கே போடு. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கையை மிகவும் தற்காலிகமான வாழ்க்கையாக அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். ரொம்ப குறுகிய கால வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் முழு மனிதனுடைய ஈருலக வெற்றி, இந்த உலகத்துடைய வெற்றியாக இருக்கட்டும், மறு உலகத்துடைய வெற்றியாக இருக்கட்டும், அல்லாஹ் தஆலா முழுமையான தீனின்படி நாம் வாழ்வதில் தான் வைத்துள்ளான். தீன் அப்படிங்கிறது அல்லாஹுடைய கட்டளை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையாக இருக்கு. இந்த தீன் நம்ம இடத்துல வருவதற்கு ஒரு முயற்சி, ஒரு உழைப்பு செயல். உலகத்தில் எந்த ஒரு விஷயமுமே உழைக்காமல், பாடுபடாமல், முயற்சி செய்யாமல் கிடைக்காது அப்படின்னு உலகத்தில் உள்ள எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்கோம். அத்தனை பேருக்கும் தெரியும், எதுவுமே உழைக்காம கிடைக்காது. இந்த தீன், இந்த வெற்றி அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா இதில் நம்ம பாடுபடுவதில் தான் வச்சிருக்கோம். அதில் குறிப்பாக வளரக்கூடிய தலைமுறை, இந்த சிறுவர்களுடைய வாழ்க்கையில் நம்ம முழுமையான சம்பூர்ணமான தீன் வரணும், இம்மை மறுமையுடைய வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டுதல் இவங்களுக்கு வரணும் அப்படின்னா இதற்காக வேண்டி நாம் இவங்களை முழுமையாக முழு கவனத்தோடு இவங்களை நம்ம சரியான பயிற்சியை ஏற்படுத்தி கொடுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிறுவர்களுடைய விஷயத்தில் ரொம்ப கவனம் செலுத்தினாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுல நம்ம பார்க்குறோம். ஆகையினால இந்த சிறுவர்களுடைய வாழ்க்கையில அடிப்படையில் மார்க்கத்தினுடைய அடிப்படையான ஃபண்டமெண்டல், இந்த பேசிக்கான இஸ்லாமிக்குடைய விஷயத்தை நம்ம கற்றுக் கொடுத்தோம்னா இந்த பிள்ளைகள் இது இந்த அவங்களுடைய வீட்டுக்கு மட்டுமல்ல, இந்த நாட்டுக்குமே சிறப்பு சேர்க்கக்கூடியவர்களாக, உலகத்தினுடைய அமைதிக்கு வித்திடக்கூடியவர்களாக ஆவாங்க. எப்போ ஒவ்வொரு சிறுவர்களும் முழுமையான தீன்தாரிகளாக,
இஸ்லாத்தினுடைய கட்டளைகளை தங்களுடைய வாழ்க்கையில எடுத்து நடத்துறாங்களோ அப்போ இவங்க இந்த தன்னுடைய வீட்டிற்கு மட்டுமல்லாமல் ஊருக்கும் நாட்டிற்கும் உலகிற்கே அமைதியை சேர்க்கக்கூடிய மக்களாக உருவாகுவாங்க. அந்த மாதிரி தான் இஸ்லாம் இவர்களுக்கு சரியான வழிகாட்டுதல் செய்கிறது. தற்காலத்தில் இதற்கு ஒரு அற்புதமான ஒரு முறையை தீனியாத் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்காங்க. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களையும் அல்லாஹ் தஆலா கொடுக்கணும். உண்மையிலேயே கடந்த ஒரு 15-20 ஆண்டுகளாக, அதிகபட்சமாக ஒரு 15 ஆண்டுகளாக நம்முடைய தமிழகத்தில் இந்த சிலபஸ் தீனியாத் அப்படிங்கிற சிலபஸ் ஒரு ஆர்கனைஸ்டு சிலபஸ், ஒரு முறைப்படுத்தப்பட்ட பாடத்திட்டம், அத்தனையும் ரொம்ப அற்புதமான முறையில அவங்களுடைய அந்த பாடத்திட்டம் 5 தலைப்புகளை அடிப்படையாக கொண்டு குர்ஆன், ஹதீஸ், அகீதா, மசாயில், இஸ்லாமிய தர்பியத், மொழி அப்படிங்கிற இந்த 5 பேசிக்கான தலைப்புகளை கொண்டு ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் இருந்து அவங்களுக்கு பிரைமரி, செகண்டரி, அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடத்திட்ட முறைகளை அமைத்து எல்கேஜியில் ஒரு மாணவர் பள்ளியில் சேர்ந்தார்னா, ஸ்கூல்ல சேர்ந்தார்னா அந்த எல்கேஜியில் அவருக்கு பள்ளியில என்ன சொல்லிக் கொடுக்கணும், மதரசாவில் என்ன சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறத அவர் கற்றுக்க ஆரம்பிச்சா +2 முடிக்கிற வரைக்கும் 14 இயர்ஸ் 14 வருஷமும் முறையாக அவர் இந்த மார்க்கத்தினுடைய கல்வியை கற்றுக்கொள்றதுக்கு ஆதாரபூர்வமான தகவல்களோட, எல்லாமே ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன், அதை நம்ம படிச்சு பார்த்தா தெரியும், நடுநிலை கண்கொண்டு பார்ப்பவர்களுக்கு அது தெரியும். அந்த முறையில் அற்புதமா அமைக்கப்பட்டு சும்மா இல்லை, இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு தலைமுறை, ஒரு செட்டு வெளியாகுது, ஒரு 12வது முடித்த ஒரு மாணவர் செட்டு வெளியாகுது, குர்ஆனை முழுவதுமாக மனனம் செய்தவர்களாக உருவாகுறாங்க. சிலர் சொன்னாங்க, இங்க நீங்க என்னென்னமோ சொல்லிக் கொடுக்குறீங்களே, பாவம் அவங்களை நேற்று நம்ம ரொம்ப வருத்தப்படுறோம். அவங்க என்ன சொல்றாங்க, ஹதீஸ், அகீதா, மசாயில், இஸ்லாமிய தர்பியத், மொழி, இதெல்லாம் ஏன் சொல்லிக் கொடுக்கணும், குர்ஆன் மட்டும் ஓதுனா போதுமே அப்படின்னு சொல்றாங்க. நம்ம உண்மையிலேயே நினைக்கணும், குர்ஆன் அப்படிங்கிறது இதெல்லாம் சேர்ந்தது தான். குர்ஆனுடைய விளக்கம் வேணும், குர்ஆனுடைய தொடர்பு இருக்கணும்னா மார்க்கத்தினுடைய இந்த அஸ்திவாரங்களை நமக்கு அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு மக்தப், முறைப்படுத்தப்பட்ட ஒரு சிலபஸ் தீனியாத் சிலபஸ். எல்லா தரப்புப்பட்ட மக்களும், கார் ஷெட்ல கிளாஸ் நடக்குது, கார் ஷெட்ல நம்ம பார்த்துட்டு இருந்தோம். சின்ன சின்ன குடிசைகள்ல டெம்பரவரியா கிளாஸ் ரூம் இல்லாத இடத்துல கூட, ஆனா பிள்ளைகளுக்கு தீன் போய் சேரணும். பிள்ளைகளுக்கு தீன் போய் சேர்ந்தா இது அந்த முஸ்லிம் பிள்ளைகளுக்கு மட்டுமான நலவல்ல, அனைத்து மனித இனத்தில் உள்ள அத்தனை பேருக்குமான நலவை அல்லாஹ் தஆலா இதன் மூலமாக ஏற்படுத்துறான். எத்தனை பேர் ஆட்டோ ரிக்ஷா இழுக்கக்கூடியவங்க தங்களுடைய பிள்ளைகளை யூனிஃபார்ம் போட்டு, அழகா யூனிஃபார்ம் போட்டு கொண்டு வந்து மக்தப்ல விட்டுட்டு போறாங்க, சந்தோஷமா பார்த்துட்டு போறாரு, அந்த பிள்ளையினுடைய அழகை ரசிச்சுட்டு போறாரு, அவருடைய பிள்ளையுடைய அழகை. இன்னைக்கு என்ன உருவாயிருக்குது, ஸ்கூல்ல படித்துக்கொண்டு, கல்லூரியில படித்துக்கொண்டு, பார்ட் டைம் ஹிஃப்லாக ஓதி முழு குர்ஆனையும் மனனம் செய்தவங்க மாஷா அல்லாஹ். நம்முடைய அதிராம்பட்டினத்துல எத்தனை மாணவர்கள், ஏறத்தாழ 13-15 பேருக்கு மேல ஹிஃப்து முடிச்சுட்டாங்க, ஸ்கூல்ல படிக்கிறாங்க. ஒரு பிரின்சிபல்கிட்ட பேசணும், அவங்க சொன்னாங்க, இவங்க குர்ஆனை ஓதிக்கொண்டே படிக்கிறாங்க, அதனால படிப்புல எதுவும் குறைவு ஏற்பட்டுருமோ அப்படின்னு நினைச்சோம். ஆனா அவங்களுடைய அந்த அகாடமிக் இருக்கு, பள்ளி படிப்பு, குர்ஆன் ஓதிய காரணத்தினால அந்த படிப்புல நம்பர் 1 இருக்காங்க, டாப்பர்ஸா இருக்காங்க, டாப்பர்ஸ். குர்ஆன் எங்கெல்லாம் தொடுதோ, குர்ஆன் யாரையெல்லாம் தொடுதோ அவர்களுடைய வாழ்க்கையின் எல்லா தரத்தையும் உயர்த்தும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு நம்முடைய ஊர்ல அதிராம்பட்டினத்துல நம்முடைய ஸ்கூல்ல படித்துக்கொண்டு, இமாம் ஷாஃபி ரஹ்மத் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படித்துக் கொண்டிருக்கிறாங்க மாணவர்கள். மாஷா அல்லாஹ், எப்படி எவ்வளவு அற்புதமான முறையில் ஹாஃபிதுகளாக இன்னைக்கு உருவாகுறாங்க. படிப்புல எந்த குறைவும் இல்லை, நம்பர் 1. அதே போல காதர் மொய்தீன் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல்ல பெண் பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கிறாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல பெண் பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கிறாங்க. எவ்வளவு குயிக்கா இவங்க உஸ்தாத்மார்கள் ஸ்டாப் பண்றாங்க அந்த பிள்ளைங்களை, ஏன் விட்டா கிடுகிடுன்னு மனப்பாடம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிமிட் பண்ணி அவங்களை கொண்டு போறாங்க. இதெல்லாம் கதையல்ல, நேரடியாக பார்க்கக்கூடிய யதார்த்தமான விஷயங்கள். இன்னைக்கு தீனியாத் மக்தப் இதற்கு வித்திட்டது. இது உண்மை, யதார்த்தம். இது தீனியாத் மக்தப் வித்திட்டது. இதுக்கு இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால விருட்சியமாய் நிக்குது. இன்னைக்கு இந்த ஒரு நலவு இது நம்மோடு நின்று விழாமல் பட்டி தொட்டிகள் எல்லாம் இது போய் சேர வேண்டும். பட்டி தொட்டிகள் எல்லாம் போய் சேரணும்.
இந்த அமானிதமான இந்த தீன, அமானிதமான இந்த நலவை, அத்தீனு அன் நசீஹா, தீன் என்றாலே நசீஹத், நலவு நாடுதல் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஆகையினால பெற்றோர்கள், நான் அவங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, பிள்ளைங்க மேல அவங்களுடைய ஸ்கூல் எஜுகேஷனுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், மாற்று கருத்தே இல்லை. எப்படிப்பட்ட ஸ்கூல்ல அவங்களை பிள்ளைங்களை சேர்க்கணும், எங்க போனா நம்முடைய பிள்ளைங்களுடைய கல்வி பாதுகாக்கப்படுமோ, எங்க போனா அந்த பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் பாதுகாக்கப்படுமோ, அந்த மாதிரி ஸ்கூலை தேர்ந்தெடுங்க, அந்த மாதிரி ஸ்கூலை தேர்ந்தெடுங்க. என்னுடைய பார்வையில மட்டுமல்ல, பெரும் பெரும் கல்விமான்களுடைய அறிவுரை என்ன தெரியுமா, ஸ்டேட் போர்டு, சிபிஎஸ்இ அப்படின்னு பெரிய வித்தியாசம்லாம் ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய டாக்டர்ஸ், பெரிய பெரிய வல்லுநர்கள், அறிஞர்கள் யாரும் சிபிஎஸ்இல படிக்கல. இந்த போர்டுல படிச்சாதான் இவர் அறிவாளி அப்படிங்கிறதுலாம் நாம காணும் கனவை தவிர யதார்த்தம் அது அல்ல. மாமரத்து அடியில உட்கார்ந்து மணலில் எழுதியவர்கள் இன்னைக்கு எத்தனையோ பேர் பெரும் பெரும் கல்விமான்களாக உருவானதை நம்ம பார்க்கிறோம். அன்றைய காலத்துல 10வது படிச்சதுக்கும் இன்னைக்கு ஒரு கல்லூரியில ஒரு யூஜி பிஜி படிக்கிறவங்க ஈக்குவல் ஆகாது. அந்த காலத்துல 10வது படிச்சவங்க, சாதாரண பியூசி படிச்சவங்களுடைய அந்த அறிவும் டேலண்டும் இன்னைக்கு இல்ல. சோ படிக்கக்கூடிய அந்த மாணவனுடைய அறிவும் அந்த திறமையும் பள்ளியை பொறுத்து அல்ல, பயிற்றுவிக்கக்கூடிய அந்த ஆசிரியருடைய அந்த முறையை பொறுத்து, அந்த அந்த என்ன முறையில கற்றுக் கொடுக்கிறோமோ அதை பொறுத்து தான். எத்தனையோ பேருக்கு தமிழ் மீடியத்திலேயே படிச்சுட்டு வந்து எத்தனையோ பேர் நல்ல ஆங்கிலம் சரளமா பேசக்கூடிய எத்தனையோ பேர் உருவாயிட்டாங்க. ஆங்கில மீடியத்துல படிச்சுட்டு இன்னைக்கு உருவாகலையே. அப்ப என்ன வித்தியாசம்? இதை நான் என்ன எதுக்காக சொல்ல வரேன்னா, பள்ளி ஸ்கூல்ல சேர்ப்பதின் காரணத்தினால் தீனை விட்டும் அந்த பிள்ளைங்களை மஹரூம் ஆக்கிறாதீங்க. என் பிள்ளை இந்த கான்வென்ட்ல படிக்கணும், இந்த ஸ்கூல்ல நல்லா படிக்க வைங்க, தப்பல்ல. ஆனா தீனை மிஸ் பண்ணிட்டு படிக்க வைக்காதீங்க, மார்க்கத்தை இழந்து விட்டு படிக்க வைக்காதீர்கள். அது நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய பெரிய துரோகமா மாறிடும். அந்த பிள்ளைங்க தீன் அற்றவர்களாக வளர்ந்துட்டா அல்லாஹ் பாதுகாக்கணும். காலம் ஃபுல்லா, வருடம் முழுவதும் அந்த பிள்ளைங்களை நாங்க மார்க்கம் சொல்லிக் கொடுக்கிறோம், அவர்களுக்கு ஆண்டு முழுவதும் நாங்க அவர்களுக்கு அப்படி சொல்லிக் கொடுக்கிறோம், மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கிறோம், இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கிறோம் சொல்லிட்டு ஆண்டு விழா அன்னைக்கு அந்த பிள்ளைகளை மியூசிக் போட்டு பாட்டு போட்டு டான்ஸ் ஆட விட்டா எந்த விதத்துல நியாயம் இது? பெற்றோர்களுக்கு எங்க போயிடுச்சு? பெற்றோர்கள் யோசிக்கணும். ரிஸ்க் அல்லாஹ் நிர்ணயித்து தருகிறான், ஒவ்வொரு நபருக்கும் இதுதான் கிடைக்கும் அப்படின்னு முடிவாகி விட்டது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தை கொடுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லுக்கும் ரா வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயதி, உங்களில் ஒருவரும் பொறுப்புதாரின்னு சொன்னாங்க. அப்ப நல்ல கல்வியை, ஒரு நல்ல எஜுகேஷனை, ஒரு குவாலிட்டி எஜுகேஷனை தேர்ந்தெடுத்து கொடுக்கணும். தீனை இழந்து விடாமல் கொடுக்கணும். தீனை இழந்து உலகத்தில் எந்த பெரிய பள்ளியில் கல்லூரியில் உங்களுடைய பிள்ளைகளை சேர்த்தாலும் அதனுடைய முடிவு தோல்விதான். முடிவு தோல்விதான். பெரிய ஆபீஸ் போவாரு, பெரிய ஜாபுக்கு போவாரு, லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குவாரு, பெரிய ஒரு நல்ல ஹை கிளாஸ் கார்ல வருவாரு, வெல் செட்டில்டு, எல்லாம் நல்லா இருக்கும், முடிவு கஷ்டமா இருக்கும். ஆபரேஷன் சக்சஸ், பேஷண்ட் க்ளோஸ், அந்த கதை ஆயிடும். ஆகையினால பிள்ளைகளுக்கு முதல்ல தீன் இருக்குதான் பாருங்க. எந்த பள்ளியில் அந்த அந்த பிள்ளைகளுக்கு மார்க்கம் கிடைக்குமோ அதை மாதிரி பாருங்க. இது பெற்றோர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ரொம்ப ஒரு பணிவான வேண்டுகோள். அதே போல உங்க பிள்ளைகளை மக்தபுக்கு முறையா அனுப்புங்க. 1 மணி நேரம் தான் அனுப்புறீங்கன்னாலும் அந்த 1 மணி நேரத்தை முறையா கொடுங்க. டைம் பஞ்சுவாலிட்டி ஃபாலோ பண்ணுங்க. 7 மணிக்கு மக்தப், 6 மணிக்கு மக்தப் அப்படின்னா 6:45 அனுப்பாதீங்க. ஸ்கூலுக்கு நம்ம எப்படி அனுப்புறோம்? ஆகினால அல்லாஹ் உங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் நல்ல பிள்ளைகளாக, சாலிகான பிள்ளைகளாக, அல்லாஹ்வுக்கு பொருத்தமான பிள்ளைகளாக, நோய் நொடி இல்லாம நிரப்பமான வாழ்க்கை வாழக்கூடிய பிள்ளைகளாக அல்லாஹ் தஆலா ஆக்குவானாக. நாம கொஞ்சம் இதுல கவனம் செலுத்தணும். பள்ளியில நீங்க ஸ்கூல்ல சேர்க்கிறதா இருந்தாலும் சரி, இதை பாருங்க, எங்க என் பிள்ளைக்கு தீன் கிடைக்குதுன்னு பாருங்க. காலேஜ்ல சேர்க்கணுமா, எங்க என் பிள்ளை பாதுகாக்கப்படுவான். ஹாஸ்டல் இருக்கு, இன்னைக்கு எப்படியோ சூழல்கள் மாறிடுச்சு, மொபைல் போனுடைய ஆதிக்கம் இன்னைக்கு வந்துருச்சு. பிள்ளைகளை கவனமாக, ஆண் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, குறிப்பாக பெண் பிள்ளைகளை கவனமான முறையில் நீங்க அவங்களை பாதுகாக்க முயற்சி பண்ணுங்க. இரண்டாவது, அந்த பிள்ளைகள், மாணவர்கள், நீங்க என்ன பண்ணணும், முறையா நீங்க பாருங்களேன், யூனிஃபார்ம் இல்லாம ஒரு சாதாரண லுங்கியை கட்டிக்கிட்டு ஒரு டிஷர்ட் போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு பேகை தூக்கிட்டு நீங்க பள்ளிக்கு வர்றீங்க. அதை பார்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாருங்க. அதை பார்க்கவே முடியல, அதை பார்க்கவே மனசு வேதனையா இருக்கு. நாங்க கண்ணால நேரா பார்த்தோம், மும்பையில் நாங்க பார்த்தோம், ஏழ்மையான குடும்பத்தில் உள்ளவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, ரொம்ப சர்வ சாதாரணமாக வேலை செய்யக்கூடிய அந்த டெய்லி வேஜஸ் சொல்லுவாங்க, அன்றாடம் சம்பாதிக்கக்கூடியவர்கள், அவங்க தங்களுடைய பிள்ளைகளுக்கு அழகான யூனிஃபார்ம் போட்டு அனுப்புறாங்க.
காலையில் சுபு நேரத்தில் பார்த்தா அந்த ரோட்ல அப்படியே கொக்கு பறக்கிற மாதிரி இருக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போகும்போது. ஹாஃப் ஒயிட்ல தீனியாத் மக்தப் என்ன யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்களோ அது இன்னைக்கே அந்த பிள்ளைகளுக்கு அந்த கௌரவத்தை கொடுக்குறாங்க, அந்த தன்னம்பிக்கையை கொடுக்குறாங்க, அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். யூனிஃபார்ம்ல ஏற்படும் அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் உங்க பிள்ளைங்களுக்கு அதை கொடுங்க. ரெண்டும் சேர்த்து ஒரு 300 ரூபாய், 400 ரூபாய், 500 ரூபாய் என்ன செலவு எவ்வளவு பண்றோம்? ஒரு பெருநாளைக்கு 1000 கணக்கில் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறோம். 1000 ரூபாய்க்கு மேல எடுத்து கொடுக்குறோம். ஆனா உடம்பு தெரியுது, ஜீன்ஸ் கிழிஞ்சிருக்கு. கண்ணியமான ட்ரெஸ்ஸை கொடுங்க, கண்ணியமான உணர்வுகள் பிள்ளைகளுக்கு ஏற்படும். இதுல காசை சேகரிக்க பார்க்காதீங்க. இது உங்களுக்கு பிள்ளைக்கு செய்யக்கூடிய செலவு அல்ல, இது நீங்க உங்க பிள்ளைக்கு போடக்கூடிய கேபிட்டல். இது கண்ணியமிக்க தாய்மார்களே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு அழகான ஆடையை, ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, கண்ணியமான ஆடைகளை நீங்க அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யுங்க. அதே போல நல்ல முறையில் உடுப்பு உடுத்தி 7 மணி மதரசா என்றால் 7 மணிக்கு அனுப்பாமல் 6:45 பள்ளிக்கு வருமாறு குழந்தைகளுக்கு எடுத்துரைத்து முன்கூட்டியே அனுப்பி வைக்குமாறு நிர்வாகத்து சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். பிள்ளைகள் நல்ல முறையில் வளர்ந்து ஆளாக்கி வர வேண்டும் என்றால் அது தாய் தகப்பனுடைய பொறுப்பில்தான் இருக்கின்றது. ஆதலால் நாங்கள் குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டிய முறையில் பக்குவமாக எடுத்து சொல்லி முன்கூட்டியே பள்ளிக்கு வருமாறு நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். எம்எஸ் நகர் இந்த மஹல்லாவில் மிக சிறப்பான முறையில் இந்த பள்ளிகள் நடந்து மக்தபு கிளாஸும் மிக சிறப்பான முறையில் இத்ரிஸ் மௌலானா அவர்கள் சிறப்பான முறையில் நடத்தி அழகான ஒரு ஆண்டு விழாவை சிறப்பாக தேடி தந்திருக்கிறார்கள். பிள்ளைகள் நல்ல முறையிலே பரிசு வாங்குவதற்கு நல்ல ஓதலை கற்றுக் கொடுத்து ஒவ்வொரு ஆண்டும் நம்ம சிறப்பாக நம்ம பள்ளியில் மிக சிறப்பாக நடந்து வருகிறது. இதே மாதிரி மேலும் மேலும் நம்ம பள்ளி மிக சிறப்பாக பிள்ளைகள் நல்ல முறையில் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்து நல்ல ரேங்கு எடுத்த அளவுக்கு பரிசுன்னு மேலும் மேலும் கொடுப்பதற்கு மிக சிறப்பாக நடக்கிறதுக்கு துவா செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அதிரி மன்சூர் கடந்த 2.5 வருஷமாக கிரியேட்டிவிட்டின்ற யூடியூப் சேனலில் அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான முறையில் நடத்திட்டு இருக்காங்க. அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. குறிப்பாக இதில் என்னென்ன நடக்குதுண்டாக்கா, என்னென்ன விஷயங்கள் இதில் கொண்டு வர்றாருண்டாக்கா, நம்ம மண்ணுடைய அதிராமருடைய அரசியல் நிகழ்வு, மார்க்க விஷயங்கள், கல்வி சம்பந்தமான நிகழ்வு, அப்புறம் கல்யாண விசேஷங்கள் நிகழ்வு, அப்புறம் விளையாட்டு சம்பந்தமான எல்லா நிகழ்வுகளும் அது எல்லாம் ஊரோட ஒன்றி போய் அருமையான முறையில் ஒன்று செஞ்சுட்டு இருக்காப்புல. அதனால் நான்லாம் அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஊருடைய தேவைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அதுபோல் நீங்களும் ஊரில் உள்ளவங்களும் சரி, வெளிநாட்டில் உள்ளவங்களும் சரி, வெளியூரில் உள்ளவங்களும் சரி, ஊருடைய விஷயங்களையும் நீங்கள் பார்த்து அறிய ஆசைப்பட்டாங்க அவசியம் கிரியேட்டிவிட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.